அதையெல்லாம் தாண்டி விவசாயிகளுக்கு கட்டணமில்லா மின்சாரம், நூற்றுக்கணக்கான விவசாயிகள் இன்று அந்த மின்சாரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த விவசாய மின் இணைப்பை கொடுப்பதற்குண்டான எந்த ஒரு திட்டமும் இதில் வரவில்லை என்பது எங்களுக்கெல்லாம் ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கின்றது. அதேபோல அவர்களுடைய பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் கோழி இந்த இரண்டுமே தொழிலாகவும் ஏற்றுக்கொள்ளாமல் இந்த விவசாய பட்ஜெட்டிலும் பார்க்கப்படாமல் இருக்கின்றது. அப்படி அந்த கோழிப்பண்ணை வைத்திருப்பவர்களுக்கும் பால் உற்பத்தியாளர்களுக்குமான திட்டங்களை இந்த அரசு கருத்தில் கொண்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்து கொள்ள வேண்டும். அதேபோல தென்னை நார் உற்பத்தி கிட்டத்தட்ட 6000 கோடி அளவுக்கு ஆண்டுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய தென்னை நார் தொழிற்சாலைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கருத்தில் கொள்வதற்கு இந்த அரசு தவறி இருக்கின்றது. அதையும் நாம் பார்க்க வேண்டும். இன்னொரு முக்கியமான திட்டம், தண்ணீரை பற்றி நாம் பேசுகின்றோம், தண்ணீர் பற்றாக்குறையை பேசுகின்றோம். தண்ணீர் சேமிப்புக்கு முக்கியமான திட்டமாக இருக்கக்கூடிய குடிமராமத்து திட்டத்தை எந்த இடத்திலும் இங்கே எந்த ஒரு வழிகாட்டுதலும் அதற்காக இல்லை. ஏரி குளங்களை தூர்வாரி விவசாயிகளும் பொதுமக்களும் அவர்களுடைய பங்களிப்பையும் கொண்டு அந்த ஏரி குளங்களை தூர்வாருவதற்குண்டான திட்டத்தை இவர்கள் கருத்தில் கொள்ளாமல் இருக்கின்றார்கள். அதையும் அவர்கள் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதேபோல விவசாய கடன் தள்ளுபடிக்கும் எந்த ஒரு திட்டமும் இல்லை. அதேபோல இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை, இந்த விவசாய நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை வெறும் புள்ளி விவரங்களை கொண்டதாக இருக்கின்றது. எந்த இடத்திலும் விவசாயிகளின் கண்ணீரை துடைப்பதாகவோ விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கான எந்த திட்டங்களோ இல்லாமல் இருப்பது விவசாயிகள் மத்தியில் ஏமாற்றம் கொடுக்கின்றது. சில வரவேற்கத்தக்க விஷயங்கள் இருந்தால் கூட பெருமளவில் ஒரு வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய விஷயமாக இந்த பட்ஜெட் இல்லாதது விவசாயிகள் மத்தியில் ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்கின்றது.